ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஏஆர் வ்ளாக்ஸ் அஜ்மல் ரஹ்மான் பேசுகிறேன். அர்ஷத் ரஹ்மான் பேசுகிறேன். சரி, ஓகே நமக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற நம்ம தளபதியோட ட்ரைலர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம உங்கள் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம பாருங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் எங்களை யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வியூ ஆகும், செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ட்ரைலரை பார்க்க போயிடலாமா? சரி வாங்க ட்ரைலருக்குள்ள போகலாம். சரி ஓகே கைஸ், நம்ம வீடியோ கையில் இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் பாருங்க. டியர் நண்பா நண்பீஸ், ஓ ஃப்ளாக் அண்ணனை வராரு வலிவுடு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸ்டார்ஸ். என்னென்னமோலாம் இருக்கு. போக்கிற சைடு இல்லை அதெல்லாம். சைனிஷான கேரக்டர் இல்லையா? இல்லை இல்லை இல்லை, ஓ அந்த சின்ன சின்ன கண்டென்ட் இதோட ஆட் ஆகுது. பேங்காக் போய் அதான் 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 அது அதே தான். ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது. எனக்கு அது தான் புரியவே மாட்டேங்குது இல்லையா? இந்த ஒரு சீன்ஸை காட்டுது, பர்த்டே போட்ட சீன்ஸ் அதெல்லாம் காட்டுது. கண்ணி சூப்பர் கிங்ஸோட அந்த இது போட்டியா? நிறைய ரீகோல் பண்ணலாம். பழைய சின்ன விஜய் எப்படி இருக்கு? விண்டேஜ் விஜய் மாதிரி இருக்காருல்ல? ஓகே வந்தாடுறோம். சிறப்பாக இன்விடேஷன் கொடுத்து விட்டார். சரி ஓகே, நம்ம ட்ரைலரை பார்த்துட்டோம். உண்மையாகவே வெங்கட் பிரபு தரமாக ஒன்று குக் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பண்ணி முடிச்சிட்டிங்க. தேட்டருக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்டு நல்லபடியாக இந்த படம் நல்லாவே சூப்பராக வரும் தான் நாங்கள் நினைக்கிறோம். அண்டு இது டைம் ட்ராவலாக தான் இருக்கும்னு ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருக்குது. பட் நாங்கள் அந்த படத்தை அங்கே பார்த்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ரெண்டு பேர் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு. ஆக்சுவலி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு டைட்டில் வைக்கும் போதே வந்து ரெண்டு விஜய் இப்போ விஜயகாந்தோட சீன்ஸ்லாம் இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்களோ. பைக் ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நிறைய பைக் ஸ்டன்ஸ் இருக்குது. சில விஎஃப்எக்ஸ் வந்து பாராட்டலாம். ஏன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் சினிமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம அந்த ஸ்பார்க் வீடியோ பார்த்துருப்பீங்களா? அப்போ அந்த ஒரு விஜய், அதுக்கப்புறம் அப்பா கேரக்டர் ஒரு விஜய், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேரக்டர் சின்ன சின்ன கண்கள் விஜய், அதுக்கப்புறம் இன்னொரு விஜய் இருக்கு. ஏங்க அது ஃபுல்லாக வந்து க்ளீன் ஷேப் பண்ணியிருக்கு. அது வந்து கன்ஃபார்மாக ஃபியூச்சரில் இருந்தா இல்லை பாஸ்டில் இருந்தா, நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், அதெல்லாமே வந்து நம்ம கோர்ஸ் வந்து வேற வேற சின்ன சின்ன சேஞ்சஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் சேம் அதே மியூசிக் தான் இல்லையா? லிட்டில் பிட் அதை தூக்கி இங்கே மாற்றி இங்கே தூக்கி இங்கே மாற்றி அப்படி தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே அதான் எல்லாம் முடிஞ்சு போய் எல்லாம் அந்த ஐயோ எப்படி பண்ணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. சில காமெடிஸ்லாம் வந்து பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கில்லியோட இது புரிஞ்சு விட்டுருக்காங்க. அது வந்து லைட்டாக கூஸ் பம்ஸ் ஆகுது, பார்த்தா தான் தெரியும். ஸோ சரி ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். அண்ட் விளாக்ஸில் இனி அடுத்தடுத்த வீடியோஸ் கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாய் நண்பர்களே, பாய்.